மத்தியில நம்ம கடந்து போது என்று சொல்லி நம்ம வேதத்தின் வாயிலாக அறிந்து கொள்ள வேண்டும். வாசிப்போம். நீதிமொழியின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 20 வசனத்தை வாசிப்போம். நீதிமொழி 28:20. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். அல்லேலூயா. முதலாவதாக நம்முடைய சொந்த வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில, தேவனுடைய சகல காரியத்திலையும் நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கும்போது எந்த சத்துருவும் நம்மளை மேற்கொள்ள முடியாது, எந்த நயவனும் நம்மளை ஆட்டி படைக்க முடியாது. ஏனெனில் நம்முடைய தேவன் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதத்தின் புஸ்தகம் 73ஆம் சங்கீதம் 1வது வசனத்தை நம்ம வாசிப்போம். 73:1 73. சுத்த இதயமுள்ளவராகிய இஸ்ரவேலுக்கு தேவன் நல்லவராக இருக்கிறார். சுத்த இதயமுள்ள இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவனை ஆராதிப்பதும், நாம் தேவனை துதிப்பதும், நாம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவதும் சுத்த இருதயத்தோடு, நல்மன சாட்சியோடு, மாயமற்ற விசுவாசத்துல நாம் தேவனுக்கு பிரியமாய் நாம் வாழணும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில சொந்த பந்தம், நம்முடைய மாமிச சுயம் எல்லாவற்றையும் மேற்கொண்டு நம்முடைய தேவன் நமக்கு நன்மையான காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அவர் நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் நம்ம யாரா இருக்கிறாரு? நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறார். நாம் சுத்த மனசாட்சியோடு, நல்மன சாட்சியோடு தேவனுக்கு நமக்கு ஒரு சரியான உறவுல நம்முடைய ஜீவியத்தில் நாம் இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில நல்லதை மாத்திரமே தேவன் செய்வார். அநேக தீமையான காரியங்களை செய்யும்படியாக சூதும் அநியாயத்தோடு நம்ம இடத்துல கடந்து வரலாம். என்ன செய்ய முடியும்? அவன் நன்மைதான் செய்ய முடியும். அல்லேலூயா. வாசிப்போம். வேறு வசனத்துல வாசிப்போம். தானியேலின் புஸ்தகம், தானியேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 19 வாசிப்போம். பின்பு காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்திரித்தார். பின்பு தானியேல் சொன்னது, தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்குள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. ஆமென். தேவனுடைய பரிசுத்தமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். ஞானமும் வல்லமையும் அவருக்கு. மறைபொருளை வெளிப்படுத்துகிறவர் அவரே. இப்ப நம்ம இந்த இடத்துல நம்முடைய மாமிசம், நம்முடைய சரீரம், நம்முடைய சொந்த பந்தம், இரத்தமான உருவன் மத்தியில நாம் தலைநிமிர்ந்து நடப்பதற்கு நாம் தானியேலை போல ஒரு ஜெப வீரனாக மாற வேண்டும். அவங்கள பற்றின காரியங்களை நாம் தேவனிடத்தில் கேட்டு அவங்க வீட்டுக்கு நம்ம அவங்கள கூப்பிட போகிறப்ப அல்லது பத்திரிக்கை வைக்கிறப்ப, உங்களுக்கு இப்படியெல்லாம் பிரச்சனை இருக்குது, நாங்கள் உங்களுக்காக ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், சொந்த பந்தத்தோடு அவங்களும் 1000 கருத்தர் பண்ண இருக்கலாம், நாங்கள் உங்களுக்காக ஜோம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்கள பற்றின அந்த காரியங்களை நாம் அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? தீமை செய்யணுங்கிற எண்ணம் அவங்கள்ட்ட இருந்தாலும் அவங்கள பற்றின காரியங்கள் சொல்றப்ப என்ன செய்யறாங்க? முற்றிலும் அவங்க அதை செய்ய முடியாது. அவங்க எப்படி வருவாங்க? வேற வழி இல்லாம வருவார்கள். அல்லேலூயா. இந்த சூதும் அநியாயமான மனுஷனிடத்துல நாம் தப்பிக்கணும் என்று சொன்னால் மாதிரி தானியேல் என்றதான தேவனுடைய பணிதான். அல்லேலூயா. நீங்க கவனிக்கல நினைக்கிறேன், நல்லா கவனிங்க. அல்லேலூயா. இப்படிப்பட்ட மக்களை தப்பு வைக்கணும்னா தானியேல் பெற்றதான விசேஷித்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி? அவர் என்ன பண்ணாரு? ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்திரித்தான். அல்லேலூயா. நடந்த காரியங்கள், நடக்க போற காரியங்களை குறித்து
மறைபொருள்கள் நமக்கு அவசியம் தெரிய வேண்டும். அதுக்காக தேவ சமூகத்துல நம்ம கருத்தா செபிக்கணும். சோசியர்கள் அந்த 10ஆம் வசனத்தை வாசிப்போம். 2:10. கேட்டதில்லை. ராஜா கேட்கிற காரியம் பயங்கரமான காரியம். இதை மனுஷன்கிட்ட சோசியர் என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாதுன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அந்த உலகத்துல உள்ள எந்த மனுஷனாலும் அறியாத தெரியாத காரியங்களை தேவன் நமக்கு வெளிப்படுத்துவதில் அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். நாம் அவருக்கு உண்மையாக இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில அவர் நல்லவராகவே இருப்பார். எப்படிப்பட்ட சூது, எப்படிப்பட்ட அநியாயம் தானியேல் நமக்கு நன்றாக தெரியும். நீங்க பல முறை இதை பற்றின செய்தியை கேட்டிருக்கலாம். ஆனால் இதில் உள்ள முக்கியமான ஒரு காரியம், தானியேலை கண்ணிக்குள் அகப்படுத்தணும் என்று சொல்லி அநேக உபாயத்தை செய்யறாங்க. எல்லாவற்றிற்கும் தானியேல் தேவனை உறுதியாக பற்றி பிடித்துக் கொண்டார். நம்முடைய வாழ்க்கையில அநேகர் எழுப்பி அநேகமான காரியங்கள் செய்ய முடியும். அவங்க அதற்கென்றே நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். நம்ம செய்ய வேண்டிய காரியம், நாம் தேவனை மாத்திரம் சரியாக பற்றி பிடித்துக் கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில தேவன் நன்மை செய்வார். யாரா இருக்காரு? நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறார். நன்மைகளை மாத்திரம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த ஜனங்கள் என்ன செய்யறாங்க? கண்ணும் மண்ணுமான ஜனதை போடுறாங்க. நாம் எதை போடணும், எதை இகழணும் அப்படின்னு சொல்லி நாம் இதயத்துல ஒரு தீர்மானம் கொள்ள வேண்டும். தீர்மானம் எங்க எடுக்கணும்? இதயத்துல நிறைந்திருக்கிறதான ஒரு குணம் எங்க நிறைந்திருக்கணும்? இதயத்துல நிறைந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. வாசிப்போம் தானியேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். என்ன செய்யறாங்க? திராட்சரசம் குடிக்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைகள் செய்யற மிகப்பெரிய தவறான காரியம் என்னவென்று சொன்னார், பிறந்த நாடு ஏதோ ஒரு விசேஷம் அப்ப என்ன செய்யறாங்க? கொண்டு போய் எப்படியும் தெரியல, தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய காரியம் என்னன்னா, ஒரு நாளைக்கு மாத்திரம் குடிச்சு கொள்ளுங்க. எப்படியா? ஒரு நாளைக்கு குடிச்சுக்கோங்க. சில குடிச்சிடுறாங்க. அந்த ஒரு நாள் குடிக்கிறது அது எப்படி மறுபடியும் என்ன செய்யும்? திரும்ப குடிக்க சொல்லும். என்ன பண்றாங்க? திராட்சரசம் குடித்து பொண்ணு வெள்ளியும் வெண்கலமான இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவன் என்ன செய்யறாங்க? புகழ்றாங்க. யாரை புகழணும், யாரை புகழக்கூடாது அப்படிங்கிறது ஒரு தெளிவு நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். இதை புகழ்ந்தபடினால என்ன பண்ணுச்சு? ஒரு கையில் தோன்றி செவுத்துல எழுதிச்சு. என்ன பண்ணுச்சு? எழுதிச்சு. நம்ம அதை சரியா பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய கோபம் நமக்கு எதிராக வராம இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய சொந்த முதல் மத்தியில நாம் தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும் என்று சொன்னால், நான் செய்யக்கூடிய முக்கியமான காரியம் திராட்சரசம். இரண்டாவது, பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழக்கூடாது. சரியா புரிந்து கொள்ளுங்க. இப்படிப்பட்ட காரியங்களுக்கு தன்னை விலக்கி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இவைகளை புகழக்கூடாது. ரொம்ப பெருசா இருக்குதான், வருஷம் வருஷம் எடுப்பான்னு மொத்தமாக சொன்னா நம்ம அதை ரிப்பீட் பண்ணக்கூடாது. பரவாயில்ல, ஆமா மழை பெய்யும்,
சிலர் மழை பெய்யும் சொன்னா அதை என்ன செய்யக்கூடாது, அவருக்கு நம்ம சொல்லக்கூடாது, அவைகளை போடக்கூடாது. நம்ம எல்லாவற்றையும் நம்ம தேவன் எழுதி கொடுத்திருக்கிறார், எல்லாவற்றையும் உண்டாக்கி வைத்திருக்கிறார். நம்ம அதுக்கு என்ன செய்யக்கூடாது, இசைந்து ஒத்து ஊதக்கூடாது. இப்போ பவுல் சொல்ல முடியலையே, என்ன பண்ணணும், கடந்து வந்துடணும், நிற்காம வந்துடணும். தமிழில் பலரும் சொல்லுவோம், துஷ்டரை கண்டா தூர விலகிடணும். என்ன செய்யணும், இந்த இடத்துல நிற்காம நம்ம ஒதுங்கி போயிடணும். அப்போ இப்படிப்பட்ட காரியங்களுக்கு தன்னை விலக்கி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. என்ன செய்யணும், விலக்கி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இப்படி பாதுகாக்கிறப்ப நமக்கு எதிரானவர்கள் நமக்கு ஆதரவாய் மாறும்படியாக தேவன் அற்புதமான காரியங்களை செய்வார். தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் நம்ம 16 வாசிப்போம். தானியேல் 6:16. ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கத்தின் கபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, இடைவிடாமல் ஆராதிக்கிற ஒரு தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றார். ஆமென். தேவனுடைய பரிசுத்தமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்ற ஒரு மனுஷனாக தானியேல் இருக்கிறார். அவன் சொல்றான், ஆக்கினைக்கு ஒப்பு கொடுத்த அந்த ராஜா சொல்றான், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். அல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிறதுல இடைவிடாமல் ஆராதனை. இடையில கேப்பு கிடைச்சா சுகாதார வீட்டுக்கு போறப்ப அங்க போய் உட்கார்றது. எதை சொல்றது, ஸ்திரீகளால் தங்கள் கரைப்படுத்தாதவர் இவர்களே, கப்புள்ளவர் இவர்களே. அப்ப பல சபைகளில் பல உபதேசங்கள் நம்ம என்ன செய்யக்கூடாது, கரைப்படக்கூடாது. ரொம்ப முக்கியமான காரியம். நம்ம இடைவிடாமல் இஸ்ரவேலின் தேவாய தேவனை ஒருவரை பார்த்து விட செய்யணும். ஆராய்ப்பை என்று சொன்னார். நம்முடைய தேவன் நம்மளை தப்பிக்கிற மாத்திரமல்ல, 20ஆம் வசனத்துல 6:20 ராஜா வராரு, வாசிப்போம். ராஜா வந்தபோது பெரிய சத்தமாய் தானியேலை கொண்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற ஒரு தேவன் உன்னை சிங்கங்களில் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறாரா என்று தானியேலை கேட்டார். அப்பொழுது தானியேல், ராஜாவே நீர் என்றும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தூதனை அனுப்பி கட்டி போட்டார். ஏனென்றால் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், நீதிக்கேடு செய்ததில்லை. அல்லேலூயா. ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் நீதிக்கேடான காரியங்களை செய்யக்கூடாது. தேவன் நமக்காய் யுத்தம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் முக்கியமான காரியம், ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் நீதிக்கேடான காரியம் நம்ம வாழ்க்கையில நம்ம அனுமதிக்க கூடாது, செய்யக்கூடாது. தானியேல் வந்து செய்யல. தொடர்ந்து வாசிப்போம். 23ஆம் வசனம். அப்பொழுது ராஜா மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னார். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டார். அவன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. அல்லேலூயா. நாம் சரியாக தேவனை விசுவாசித்து தேவனுடைய கற்பனை கட்டளையில பிரியமாக இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில அநேக விதங்களில் நமக்கு எதிராக எழும்பி அநேக காரியங்களை செய்யலாம். அவர்கள் அதற்கென்றே நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு சேதமும் நடைபெறாதபடி இந்த சூதும் அநியாயமான மனுஷனுக்கு நம்மளை தப்புவித்து நம்மளை ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறான். அல்லேலூயா. நாம் இந்த உலக மக்கள் மத்தியில நம்முடைய சரீரமாய மாமிசத்திலிருந்து நாம் தப்பிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார், நாம் தேவனுக்கு அடுத்த சகல காரியத்திலையும் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நீதிக்கடன் எந்த காரியமும் செய்யக்கூடாது. வாசிப்போம். 1 யோவானின் புத்தகம் 3ஆம் அதிகாரம். 1 யோவான்
3ஆம் அதிகாரம் 3 வாசிப்போம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனோ அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். அல்லேலூயா. அவர் சுத்தமுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் மேல் நம்ம நம்பிக்கை வைத்திருக்கிறோம். அந்த நம்பிக்கை நம்மளை வெட்கப்படுத்தக்கூடாது. அப்படின்னு சொன்னா நம்பிக்கையை முழுசா வைக்கணும். எப்படி வைக்கணும்? ஆராதனை அப்படின்னா ஒருவருக்கே ஆராதனை. ஆராதனைன்னா ஒருவருக்கே. அநேக நேரங்களிலே அநேக தேவனுடைய ஜனங்கள் என்ன செய்யறாங்க? ஜெபத்துக்கு போறாங்க, தேவனை ஆராய்க்கிறாங்க. அப்புறம் எவனோ சொன்னா, அவங்க சொந்தக்காரோட யாரோ சொன்னாங்கன்னு சொல்லி என்ன செய்யறாங்க? கையில் ஒரு கயிறு கட்டிக்கிறாங்க, அப்புறம் காலில் கயிறு கட்டிக்கிறாங்க. இதெல்லாம் கிறிஸ்தவன்னு சொல்லக்கூடியவர்களோட அளவு கிடையாது. உண்மையே ஆராய்ச்சி சொல்றவங்களும் அளவு கிடையாது. கட்டிக்கலாம், ஆனால் யாரு கட்டக்கூடாது? உண்மையாய் தேவனுக்கா வாழணும்னு ஆசை உள்ள, விருப்பம் உள்ள யார் என்ன செய்ய மாட்டாங்க? இவரை செய்ய மாட்டார்கள். நம்ம 2 தோளில கால் வச்சு பிரயாணம் செய்யக்கூடாது. என்ன செய்யணும்? யார் ஆராதிக்கணும்? ஒருவருக்கே ஆராதனை. திவ்யை சொன்ன மாதிரி அதில் எந்த ஒரு சமரசமும் கிடையாது. அதில் எந்த ஒரு சமரசமும் கிடையாது. இன்னைக்கு 1000 பேர் எடுத்துக்கொள்ளப்படுவாங்கன்னா அந்த 1000 பேர்ல நானும் ஒருவனாக இருக்கணும். 500 பேர்னா அதுல ஒரு ஆளா நான் இருக்கணும். ஒருத்தனால நானாவே இருப்பேன் அப்படின்னு நிலையில நம்ம நம்முடைய ஜீவியத்தை ஆரம்பித்து முடிக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனோ அவர் சுத்தமாக இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். நமக்காக நம்முடைய தகப்பன் ரத்தம் செஞ்சிருக்கிறாரு. அந்த ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படுறது ரொம்ப முக்கியம். பாவம் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான். நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம். அல்லேலூயா. நம்ம கொடுத்த கட்டளைகள் கற்பனை என்ன செய்யக்கூடாது? நம்ம வலது எழுதுகிறோம், விலகக்கூடாது. விலகினா பாவம். அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில சுத்திகரிப்பு ரொம்ப முக்கியம். 2வது, நாம் தேவனால் பிறக்க வேண்டும். சுத்திகரிச்ச உட்பட என்ன செய்யணும்? அவரால் பிறக்கணும். அதுல உறுதியாக இருக்கணும். 1 யோவானின் புத்தகம் 5ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்தை வாசிப்போம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். தாவீதுக்கு விசுவாசம் இருந்துச்சு, தாவீதுக்கு விசுவாசம் இருந்துச்சு. நம்முடைய வாழ்க்கையில நமக்கும் அந்த விசுவாசம் வேண்டும். பவுல் சொன்னாரு, எருசலேமில் கட்டப்படுவது மாத்திரமல்ல, இந்த நாமத்துக்காக நான் மரிப்பதற்கும் ஆயத்தமாக இருக்கிறேன். அல்லேலூயா. நீங்கள் அழுது என் இருதயத்தைய சுருக்கம் பண்றீங்க அப்படிங்கிறாரு. இந்த நாமத்திற்காக வைராக்கியமாய் வாழக்கூடிய வாழ்க்கை நமக்கு ரொம்ப முக்கியம். அது ரொம்ப அவசியமானது. நாம் செய்யற இந்த சாதாரண காரியங்கள் நம்மை மாத்திரமல்ல, நம்முடைய சந்ததியை ஆசீர்வதிக்கும். 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிக்கும். 1 தலைமுறை இல்ல, 1000 தலைமுறைக்கு நம்முடைய சந்ததி மேல அவர் இரக்கம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இரக்கத்தை காசு கொடுத்து கடையில் வாங்க முடியாது. ரட்சிப்ப காசு கடையில் வாங்க முடியாது. அவரிடத்துல அன்பு கொண்டு அவர் கட்டளை கற்பனை பிரியமா இருப்போம் என்று சொன்னார். நம்முடைய தேவன் என்ன செய்றாரு? 1000 தலைமுறைக்கு நம்முடைய சந்ததி அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகையினால நாம் தேவனால் பிறந்து நம்ம குடும்பத்தை தேவனால் பிறக்க வைத்து நம்ம சொந்த பந்தத்தை தேவனால் பிறக்க வைப்போம் என்று சொன்னார். சூதும் அநியாயமும் பக்திகளா ஜாதி பக்தியில நமக்காக வழக்காடி நம்மளை ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. வழக்க ஒரு ஆடணும் சொன்னா நம்ம அவர்கிட்ட காரியத்துல உண்மையுள்ளவர்களாக இருக்கணும், விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணும், நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கணும், பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். நான் உலகத்தை ஜெயிக்க முடியும், அவருக்காக இந்த பூமியில வாழ முடியும். நம்முடைய தேவன் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. எந்த இடத்துலயாவது தேவன் நமக்கு எதிரானவராக இருந்தாரா? வேதத்தை ஆராய்ச்சி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில நல்லா யோசித்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பிறந்த இந்த நிமிஷம் மட்டும் ஏதாவது ஒரு காரியத்துல தேவன் உங்களுக்கு எதிராக செயல்பட்டாரா?
யோசித்து பாருங்க. அப்படி எதிராக செயல்பட்டு பாருங்க சொன்னா நீங்க என்ன செஞ்சீங்க அப்படி யோசித்து பாருங்க. நல்ல எதிராக செயல்படலை, என்னைய என்ன செஞ்சாரு, அற்புதமாய் நடத்துறார் என்று அனைவரும் என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. ஏனெனில் அவர் பாவிக்கும் பக்தி இல்லாமல் என்ன செய்யற, அவர் புறம்பே தள்ளுற தேவன் அல்ல, அவர் எல்லாரும் மேலும் இரக்கம் உள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நாம் நிர்மூலமாக இருக்கிறோம் என்று சொன்னால் அவர் நம் மேல் வைத்த கிருபை பெரியது. அவர் நம்முடைய அக்கிரமத்தையும் பாவத்தையும் விசாரிப்பார் என்று சொன்னால் நாம் மண்ணோடு மண்ணாய் மக்கி போயிருப்போம். இதை யாரும் மறுக்க முடியாது. நம்முடைய தேவன் நம்ம மேல் இரக்கம் வைத்திருக்கிறார், நம்ம மேல் அவர் அன்பாகவே இருக்கிறார். இன்று அவர் கிருபையின் தேவன். ஆனா நியாயத்திற்கு கிருபை தொடருமா தொடராது. நியாயத்திற்கு நாளிலே அவர் பட்சிக்கிற அக்கினியாய் இருப்பான். ஆகையால் நாம் இன்றைக்கு மனம் திரும்ப வேண்டும், சரியான வார்த்தைக்குள்ள கடந்து வர வேண்டும். ஏசாயா சொல்றார் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 1:19. நீங்கள் மனமுறுதி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். அல்லேலூயா. ஏசாயா சொல்ற யாருக்கு சொல்றாரு? தம்முடைய ஜனங்களை பார்த்து சொல்றாரு. நீங்கள் மனமுறுதி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மைகள் என்னென்ன நன்மைகள் என்னென்ன ஆசீர்வாதம் தேசத்தில் உண்டோ அனைத்தையும் நாம் புசிக்க வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு நாம் மனமுறுதி செவி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அவருடைய வார்த்தையை என்ன செய்யணும்? செவி கொடுக்க வேண்டும். இந்த ஆடு மாடெல்லாம் போய் சந்தையில் வாங்கிட்டு வருவாங்க. ஒரு பணத்தை கொடுத்து ஒரு குறிப்பிட்ட பணத்தில் என்ன செய்வாங்க, வாங்கிட்டு வருவாங்க. வர்றப்ப அந்த மாடு வராது, கஷ்டப்பட்டு வைக்கல் புள்ளெல்லாம் காம்பி கொண்டு வந்து வீட்டுக்கு அனுப்பி போடுவாங்க. அவங்கள்ட்ட பழகுறவங்க என்ன செய்வாங்க, அதுக்கு நிறைய ஆகாரம்லாம் கொடுத்து அந்த மாட்டை பழக வைப்பாங்க. அவங்க வீட்டில் தங்கிடும். ஒரு வாரம் போட்டது கூட தங்கிடாது. இப்போ என்ன செஞ்சது இந்த மாடு? அவங்களுக்கு அடிமை. அவங்க சொல்றதெல்லாம் கேட்கும், கண்ணுக்குட்டி போடும், பாலுகிறதுக்கு சில மாடு உதைக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, காலை கட்டி பாலை கறப்பாங்க. அப்படி உதைக்கும், திரும்ப என்ன பண்ணுவாங்க, அடிப்பாங்க, இல்லை வித்துருவாங்க. என்ன பண்ணிடுவாங்க, வித்துருவாங்க. தேவன், நம்முடைய தேவன் என்ன செய்திருக்காரு, நம்மளை அவருடைய சொந்த விதத்தினால கிரையை கொடுத்து வாங்கியிருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினால மனுஷனாலும் மனுஷனுடைய கிரியிலும் அடிமையாக கூடாது. யாருக்கு அடிமை? தேவனுக்கு மாத்திரமே நம்ம அடிமையாக இருக்க வேண்டும். இதுல வேற யாரையுமே சாட்சி கிடையாது. நம்முடைய இருதயமே நம்ம நியாயம் தீர்க்கும். வாசிப்போம் 1 யோவானின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20 வசனத்தை வாசிப்போம். 1 யோவான் 3:20. நம்முடைய இருதயமோ குற்றவாளியாக தீர்க்குமானால் இருதயத்திலும் பெரியவர் இருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். அடுத்த வசனம் 21. பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளி என்று தீர்க்காதிருந்தால் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து. அல்லேலூயா. நம்முடைய யாரும் சொல்லக்கூடாது, யாரும் நம்மளை கை நீட்டணும் அவசியம் கிடையாது. நாமும் நம்முடைய தேவனுக்கும் இடையில நம்முடைய இதயத்தின் வாயிலாக எது நன்மை எது தீமை என்று சொல்லி அறிந்து நாம் செயல்படுறப்ப நம்முடைய சொந்த இருதயத்துல நம்ம குற்றவாளியே காணப்படாதபடிக்கு நான் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்முடைய இருதயம் நம்மளை குற்றவாளியாக தீர்த்து என்ன செய்ய முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. தேவனுடைய கட்டளை கற்பனையில் ரொம்ப கவனமா நம்ம பிரயாணம் செய்ய வேண்டும். 1 யோவான் 4ஆம் அதிகாரத்துல 17-12 வசனங்களை வாசிப்போம். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. அல்லேலூயா. தேவனுடைய அன்பு நம்முடைய சங்கத்துல பூரணப்பட வேண்டும். நம்ம யாதொன்றை குறித்து கவலைப்படக்கூடாது. ஏனென்றால் அவர் இருந்த பிரகாரமாகவும் நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அவர் எப்படி இருந்தா அவர் எல்லாரும் குற்றப்படுத்தினாங்க,
அவர் எல்லாரும் கொலை செய்து எழுதினாங்க. அவர் எல்லாரும் பகைத்தார்கள். அநேக முறை என்ன செய்ய கலருக்குள்ள பிரயாசப்பட்டார்கள். சிமுதான் நம்மளை தள்ளிவிட போனாங்க. இப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலையிலும் அவர்கள் மத்தியில வாக்குவாதம் பண்ணல, விலகி போனா. அல்லேலூயா. வார்த்தையை உள்ளபடி நம்ம கவனிக்கணும். ஏனென்றால் அவர் இருந்த பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அவருக்கு என்னென்ன துன்பம் வந்ததோ அதே மாதிரி துன்பம் தான் நமக்கு வரும். அந்த துன்பத்தை அவர் எப்படி மேற்கொண்டாரோ அப்படித்தான் நாம் மேற்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இதுக்கு வேற ஒரு வழி எங்கேயும் கிடையாது. அவர் எப்படி அவர் தான் நமக்கு மாதிரி. 12ஆம் வசனம் வாசிப்போம். அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அல்லேலூயா. தேவனுக்கு எடுத்த காரியத்துல பயப்படாம தேவனுடைய வார்த்தையை உறுதியாய் பற்றிக்கொள்ள வேண்டும். பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும், தேவனுக்கு பயப்படணும். அல்லேலூயா. அநேக தேவனுடைய பிள்ளைகள் சில இடங்களுக்கு போனா ஐயோ அது வந்து நம்ம அடிச்சிருமோ, அதுதான் ஒண்ணுமே கிடையாது. எங்க அது கிளம்பி வரும்? நம்முடைய தேவன் ஜீவன் உள்ளவர். யாருக்கு பயப்படணும், யாருக்கு பயப்படக்கூடாதுன்னு தெளிவானே கிடையாது. நல்லா ஜோப் பண்ணிட்டு கடைசியா போறப்ப தைரியமா இருக்கணும். பாஸ்டர் எப்படி இதுவரையிலையும் என்ன கேட்டோம்? தைரியமா இருக்கலாம். என்னதான் கேட்டீங்க? தைரியமா இருக்கலாமா? இப்ப தேவனை பற்றி என்ன கிடையாது? ஒரு பரிபூர்ணமான சித்த அன்பு கிடையாது. நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். இதை நம்ம என்ன செய்யணும்? சரீரபூர்வமா உணர்ந்து பார்க்க வேண்டும். அவருடைய செயலை என்ன செய்யணும்? ஆராய்ஞ்சு பார்க்கணும். கடந்த வாரத்துல ஒரு புதுசா உள்ளவங்க ஜோம் பண்ண வந்தாங்க. ஜோம் பண்ணி விட்டேன். ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சேன். திடீர்னு அந்த பொண்ணு எழுப்பி போனுச்சு. அப்பதான் பார்த்தேன் காலில் கயிறு கொண்டு வந்துச்சு. எனக்கு வந்துச்சு வேகம். என்ன காலில் கயிறு கட்டுறதுன்னா அப்புறம் எதுக்கு என்னையா கூப்பிட்டீங்க? காலில் கயிறை கட்டு, கையில் கட்டிக்கோ, எங்கேயும் குத்தணும் குத்திக்க, நான் உனக்கு என்ன கிடையாது, தேவை கிடையாது. அல்லேலூயா. இப்போ நானும் ஜெபம் பண்ணி, நீங்கள் அங்கே போனால் என்ன பாஸ்டர் ஜெபம் பண்ணி ஒன்றுமே சரியா எப்படி சரியாகும்? என்ன செய்ய முடியாது? எலியா என்ன சொன்னாரு? யாசுவா தேவனா யாசுவா பின்பற்று, பாகாலா பாகாலை பின்பற்று, எனக்கு என்ன அதை பத்தி? அல்லேலூயா. யாசுவா தேவனா யாசுவா முழு இதயத்து முழு மனதோட பின்பற்று, பாகாலா நீ போ. ஆனால் நம்ம அதை அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு பிரியம்னா மிக முக்கியமான காரியம் அவர்கிட்ட வந்து விற்கிறது முகம் பார்க்கிறது. மிகப்பெரிய ராஜா, எல்லாருக்கும் தெரியும் சவுல். தாவீது நிறைய பாவம் பண்ணாரு. ஆனா விற்கிறது பின்னாடி போக கிடையாது. அல்லேலூயா. சவுல் அவர் இருந்த நாட்கள் என்ன பண்ணாரு? அஞ்சனம் பகல சிறியை தேடி போனார். சவுல் வம்சம் முழுவதும் அழிக்கப்பட்டது. அல்லேலூயா. நம்ம தெளிவுள்ளவர்களாக இருக்கணும். தேவன் செஞ்சா செய்யட்டும், இல்லைன்னா அவருக்காய் காத்திருப்பேன். அல்லேலூயா. அதில் ஒரு பலமான விசுவாசம் வைக்கணும். எல்லாரும் சொல்றாங்க, 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம போல் சொல்லணும் அவசியம் கிடையாது. நம்மளை குறித்து அவரோட தீர்மானம் வைத்திருக்கிறார். நான் அவரிடத்துல செவித்து கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. எனக்கு ஒரு அம்மா தெரியும், ஒரு குடும்பத்தை பார்த்து சொன்னாங்க, நேரம் கல்யாணம் பண்ணணும்னா 2-3 பிள்ளைக்கு தகப்பன் ஆகிருக்கலாம், நீங்கள் சவசவன்னு போய் கல்யாணமே பண்ணாமல் இருக்கிறீங்களே அப்படி பார்க்குறப்பெல்லாம் சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப சஞ்சலமாகவே இருக்கும். வருஷங்கள் கடந்து போனது. அவங்க பிள்ளைக்கு 2 பிள்ளை கல்யாணம் ஆனாங்க. எனக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு, பிள்ளையே இல்லை. இப்போ என்கிட்ட பேச மாட்டாங்க. இப்போ என்ன செய்ய மாட்டாங்க? பேச மாட்டார்கள். அப்போ தேவன் எப்போ எதை செய்யணுமோ அப்போ அதை செய்வார். அவருக்கு தெரியும். நம்ம என்ன செய்யணும்? தேவன் மேல நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கணும், அன்புள்ளவர்களாக இருக்கணும், இரக்கம் உள்ளவர்களாக இருக்கணும், உண்மை உள்ளவர்களாக இருக்கணும், பசுத்த உள்ளவர்களாக இருக்கணும், நீதி உள்ளவர்களாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? நீதி உள்ளவர்களாக இருக்கணும். தேவனுக்கு எடுத்த காரியத்துல குறைவில்லாதவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. யாரா இருக்கணும்? குறைவில்லாதவர்களாய். அவருக்கு அன்பு சொல்ற விஷயத்துல நம்ம எப்படி இருக்கணும்? குறைவில்லாதவர்களாக இருக்க வேண்டும். சொன்னார் சுவிசேஷத்துல,
இந்த ஸ்திரீ நான் உள்ளே பிரவேசம் முதல் பரிமளையில் ஊற்றி தலைமுறை துடைத்து ஓயாமல் முத்தம் செய்தாள். அல்லேலூயா. கொஞ்சம் அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னாரு. அவர் கிடைத்த காரியத்துல நாம் குறை இல்லாதவர்களாய் இருப்பேன் என்று சொன்னார். நம்முடைய வாழ்க்கையில தேவன் நல்லவராய் இருப்பார். ஒரு குறை இல்லாமல் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். வேதம் சொல்லுது 34:10 சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி பட்டினியாய் இருக்கும். யார் செய்வதற்கு ஒரு நன்மையும் குறையக்கூடாது. யார் சுவாமி சேவை கேடு நபருக்கு என்ன கிடையாது, ஒரு நன்மையும் குறையப்படாது. ஜெபம் பண்ணுவோம். தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பாராக.